மகாபெரிவாஜன் ஸ்ரீ லலிதா விசேஷகஸ்திரநாமத்தில் பக்திவிதிகள் நம்பிக்கையின் நாமங்களாக சொல்லி அவள் கபர்தினியாக இருக்கிறாள் என்று சொல்லி முடித்தார்கள். அடுத்தது இந்த கலைகள் என்று சொன்னாலே அத்தனைக்கும் பிறப்பிடமான இருக்கக்கூடியவள் அவள் தானே. அப்ப அதற்கும் பிறப்பிடம் அவளாகத்தானே இருக்க முடியும். அதற்குரிய நாமமாக சொல்வது ஓம் கலாமாலாயை நமஹ. ஓம் கலாமாலாயை நமஹ. முதல்ல சொன்ன நாமால என்ன சொன்னாங்க? சோழிகளால் ஆன மாலை அப்படின்னு சொல்லிட்டு கபர்தி அதை அணிந்தவள்னு சொன்னாங்க. இப்போ இங்க கலாமாலா அப்படின்னா கலைகளையே மாலைகளாக தரித்து கொண்டிருப்பவள் அப்படின்னு. இப்ப எல்லா விதமான கலைகளும் 64 கலைகள் சொல்றோமா, அத்தனையும் அவள்தான். கலாமண்டலமாகவும் அவளேதான் இருக்கிறார். அதே போல் கலைகளுக்கு அழகு ஊட்டுபவள். எந்த ஒரு கலையாக இருந்தாலும் சரி, அந்த கலைக்கு அழகு எப்படி வருகிறது என்றால் அவளால் தான் வருகிறது. ஆக கலையை கற்றுக்கொண்டால் இன்னும் மிக அருகில் அவள் அருகில் செல்ல முடியும் என்றுதான் சங்கீதத்தை சொன்னார்கள். நாம ஜபம் செய்ய முடியும், சங்கீதத்தால் நாத உபாசனம் பண்ண முடியும். வீணை கருவியை மீட்டினால் அவளுக்கு மிகவும் பிடித்தமான அந்த இசைக்கருவி வீணை என்று அதில் நாத உபாசனம் செய்ய முடியும் என்று ஒவ்வொன்றாக. அடுத்தது லாஸ்ய நடனம் என்று சொல்லி அம்பிகைக்கு ஆடக்கூடிய அந்த நடனம் லாஸ்ய பிரியா என்று சொன்னார்கள். இப்படி ஒவ்வொரு கலைகளாக பார்க்க பார்க்க அத்தனை கலைகளும் அவள் வடிவமாகத்தான் இருக்கிறாள், அவளாகவே இருக்கிறாள். ஆக அந்த கலையை கற்கும் பொழுது நாம் அந்த மனப்பான்மையோடு கற்றுக்கொள்ள வேண்டும். இது அவளுடைய கிருபை. அந்த சங்கீதத்தை கற்றுக்கொள்வதால் மிகச்சிறந்த வித்வானாக ஆகிறோம், மிகப்பெரிய பேரும் புகழும் பெறுகிறோம் என்றால் அனைத்தும் அவளுடைய அனுகிரகத்தால் கிடைத்தது. அந்த சங்கீதத்தை நாம் சரியாக வாசித்ததால் அவள் மகிழ்ந்து அந்த மகிழ்ச்சியில் நமக்கு அனுகிரகம் செய்துதான் இத்தனை பேரும் புகழும் பதவிகளும். ஆக அத்தனையும் நமக்கு அவள் கொடுக்கும் பொழுது அங்கே என்ன வர வேண்டும் என்றால் இது அவளுடைய அனுகிரகம், இது அவளால் கிடைத்தது, அவள் நமக்கு கொடுத்த பிக்ஷை என்று நாம் நினைக்க வேண்டும். அப்படி நினைக்காமல் என்னுடைய திறமை என்று நினைக்க ஆரம்பித்து விட்டால் அங்கே அந்த அனுகிரகம் செய்ததே எங்கு வீணாகிவிடும். ஆக அடுத்தது மீண்டும் ஒரு மாயைக்குள் நாம் சிக்கிக்கொள்கிறோம். அதிலிருந்து மீண்டு வருவதற்கு இன்னும் எத்தனை பிறவிகளோ அத்தனை பிறவிகள் நமக்கு தேவைப்படும். ஆக இந்த பிறவியில் அவள் நமக்கு அனுகிரகம் செய்ததால் தான் இத்தனை விஷயங்களும் நமக்கு கிடைத்திருக்கின்றனல்ல. அப்ப இதன் மூலமாக அவள் காட்டக்கூடிய அந்த மார்க்கத்தில் நாம் சென்று விட்டால் இதோ அவளுடைய சரணார விந்தங்களை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். மகாபெரியவா சரணம்.